Students, part 3 CH4 plus O2 gives CO2 plus H2O அப்படிங்கிறது இன்கம்ப்ளீட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னு சொன்னோம். ஏன் அப்படி சொல்கிறோங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மேட்டர் மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா, that the loss of conservation of matter state that matter cannot be created or destroyed. Matter cannot be created or destroyed. நாம் படிச்சிருக்கோம், என்ன படிச்சிருக்கோம், ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு வகையான ஆற்றலானது மற்றொரு வகையான ஆற்றலாக மாற்றப்படுது அப்படிங்கிறத படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக எந்த ஆட்டம்ஸையோ எதையுமே நம்ம க்ரியேட் பண்ணலை. அங்கே ரியாக்டன்ட் மாலிகுல்ஸில் இருக்கிற ஆட்டம்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம நியூ மாலிகுல்ஸை ஃபார்ம் பண்ணோம், அவ்வளோதான். நாம் எதையுமே நாம்பளாக கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் க்ரியேட் பண்ணலை. ஓகே, ஸோ யூ கேனாட் கிரியேட் அ நியூ ஆட்டம்ஸ் பை அ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இன் contrast they are rearranged in different ways by a chemical reactions to form a new compound. ஓகே, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, the number of atoms of reactants and number of atoms of molecules are equal. லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் அப்படின்னா அங்கே எப்படி இருக்கணும், ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால் ரியாக்டன்ட் சைட் அண்ட் ப்ராடக்ட் சைட் ரெண்டு சைட்லேயும் பார்க்கும்போது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ரெண்டு சைட்லேயும் இருக்கிற எலமெண்ட்ஸோட ஒரு ஆட்டமோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பேலன்ஸ்டு ரியாக்ஷன். திஸ் இஸ் இன்கம்ப்ளீட் அன்பேலன்ஸ்டு ரியாக்ஷன். ஓகேவா, இன்கம்ப்ளீட்டாகவும் இருக்குது, அதே டைமு அன்பேலன்ஸ்டு ரியாக்ஷன். அன்பேலன்ஸ்டு மீன்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ரியாக்டன்ட் சைட்லேயும் ப்ராடக்ட் சைட்லேயும் ஈக்குவலாக இல்லை. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எப்படி மிஸ் ஈக்குவலாக இல்லை பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா CH4 plus O2 gives CO2 plus H2O. CH4 plus O2ங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, ஸோ ரியாக்டன்ஸ். CO2 அண்ட் வாட்டர் அப்படிங்கிறது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஆரோ ஆஃப் அன் ஆரோ, திஸ் இஸ் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இதில் கார்பன், இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஓகே, ஸோ த எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த reactions are reaction is carbon, hydrogen, oxygen. So number of carbon present in the left hand side is 1. Number of carbon present in the right hand side also 1. Okay va, ரெண்டு சைட்லையும் கார்பனோட number of carbon is 1. So number of hydrogen in left hand side is 4. So number of hydrogen present in the right hand side 2. Okay, so number of oxygen in the left hand side is 2. Number of oxygen in the right hand side is 3. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கார்பனோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கார்பன் எத்தனை இருக்குது, 1 இருக்குது. ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 1 இருக்குது. ஸோ ரெண்டு சைட்லேயும் என்ன இருக்குது, 1 பேலன்ஸ்டாக இருக்குது, கார்பன் பேலன்ஸ்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் பாருங்கள், CH4னு 4 ஹைட்ரஜன் ரியாக்டன் சைடு இருக்குது. பட் ப்ராடக்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன், H2ங்கிற 2 ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்குது. ரெண்டு கம்மியாக ரியாக்டன் சைடு, ப்ராடக்ட் சைடு கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இன்ன ரியாக்டன் சைடு பார்த்தீங்கன்னா O2 அப்படின்னா 2 O இருக்குது, ஸோ 2 O இருக்குது. பட் ப்ராடக்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 + 1 3 ஆக்சிஜன் தான் இருக்குது. CO2ல 2 ஆக்சிஜன், O 2 + 1 3 ஆக்சிஜன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இன்கம்ப்ளீட் ரியாக்ஷன் ஏன் சொன்னோம், கார்பனோட நம்பர்ஸ் கரெக்டாக இருக்குது ரெண்டு சைட்லேயும், நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் வந்து பேலன்ஸ்டாக இல்லை. ஓகேவா, கரெக்டாக இல்லை, ஈக்குவலாக இல்லை. ஸோ அப்போ ஈக்குவலைஸ் பண்ணணும். ஈக்குவலைஸ் பண்ணாமல் ஈக்குவேஷன் என்ன ஆகிடும், பேலன்சிங் ஆகிடும். ஆன் பேலன்சிங் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை பேலன்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் பேலன்சிங் த ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணலாமா. இந்த சைடில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 4 ஹைட்ரஜன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் 4. ரைட் ஹேண்ட் சைடில் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் 2. எந்த சைடில் கம்மியாக இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் தான் கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்கிற சைடில் நாம் என்ன பண்ணிக்கணும், எந்த இடத்துல கம்மியாக இருக்குதோ அந்த இடத்துல நாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், வாட்டரில் தான் இந்த சைடில் ஹைட்ரஜன் வந்து 2 தான் இருக்குது. ஸோ அப்போ வாட்டர் இருக்கிற மாலிகுல், வாட்டருக்கு முன்னாடி 2 மல்டிப்ளை பண்ணணும். பாருங்கள், CH4 plus O2 gives CO2. இந்த இடத்துல 2 மல்டிப்ளை பண்ணால் 2H2O. இப்போ செக் பண்ணி பாருங்கள், இந்த சைடில் 4 ஹைட்ரஜன்,
இந்த ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 4 ஹைட்ரஜன், 2H2னா 4 ஹைட்ரஜன். இப்போ ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜனை பாருங்கள், பேலன்சிங் ஆக்சிஜன். ஆக்சிஜன் பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 ஆக்சிஜன் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் 2 போட்டதுனால இங்கே 2 ஆக்சிஜன், O2ல் 2 ஆக்சிஜன், டோட்டலாக 4 ஆக்சிஜன் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் 4 இருக்குது, பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 தான் இருக்குது. ஓகே, எந்த சைட் கம்மியாக இருக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரியாக்டன் சைடில் கம்மியாக இருக்குது. ஸோ ரியாக்டன் சைடில் கம்மியாக இருக்கிறதுனால O2க்கு முன்னாடி 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும், 2 போட்டுக்கணும். ஓகே, அப்போ CH4 + 2O2 gives CO2 + 2H2O. இங்கே நம்பர் ஆஃப் கார்பன் பாருங்கள், ரெண்டு சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டு பக்கமும் பாருங்கள். நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன், நம்பர் ஆஃப் ஆக்சிஜன், நம்பர் ஆஃப் கார்பன் பாருங்கள். ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் இஸ் 1, இந்த சைடு 1, இந்த சைடு 1. நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் ஆர் இந்த ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 4, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் 4. ஸோ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இன் போத் சைட் 2O2னா 4. அதே மாதிரி ப்ராடக்ட் சைட்லேயும் பாருங்கள், O2 2Oனா 4. ரெண்டு சைட்லேயும் ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன் ரெண்டு சைடுமே என்ன இருக்குது? பேலன்ஸ்டாக இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். கெமிக்கல் ரியாக்ஷன் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கிற ஈக்குவேஷனை இன்னும் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபர்தர் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். The chemical reactions or chemical equation provides information on the physical state of the substance and the condition under which the reaction takes place. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கணும். அதே டைமு அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் இருக்கிற ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஃபிசிக்கல் ஸ்டேட்னா என்னது? சாலிடா, லிக்விடா, கேஸஸா அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணணும். அதே டைமு அந்த ரியாக்ஷன் என்ன கண்டிஷனில் கேரிட் அவுட் ஆகுது, டெம்பரேச்சர் என்ன, ப்ரெஷர் என்ன, ரூம் டெம்பரேச்சரா அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்படி ரெப்ரசன்ட் பண்ணி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை நாம் எழுதணும். பாருங்கள், ஸோ CH4 என்ன கேசியஸ் ஸ்டேட், ஜின்னு கீழே ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதே மாதிரி O2 ஆக்சிஜன் இஸ் கேசியஸ் ஸ்டேட், ஆக்சிஜன் என்ன கேசியஸ் ஸ்டேட், ஸோ G. கார்பன் டை ஆக்சைடு ஆல்சோ எ கேஸ் represented in a symbol G. ஸோ வாட்டர் ஆல்சோ ப்ரெசென்ட் இன் அ கேஸ். என்ன மீன்ஸ் வாட்டர் எப்போ லிக்விடாக தானே இருக்கும், நீங்கள் என்ன கேஸ்ன்னு போடுறீங்க அப்படின்னா வாட்டர் இந்த இடத்துல என்ன இருக்குது? வாட்டர் வேப்பராக இருக்குது. ஸோ இஸ் அ கேசியஸ் ஃபார்ம். வாட்டர் இன் அ கேசியஸ் ஃபார்ம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்குதுங்கிறதையும் அந்த ஈக்குவேஷனில் ரியாக்டன் சைடு அண்ட் ப்ராடக்ட் சைடில் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ரியாக்ஷனோட கண்டிஷன்ஸ், எந்த டெம்பரேச்சரில் நடக்குது, ப்ரெஷர் என்ன அப்படிங்கிறத இந்த ஈக்குவேஷன் இந்த கிவ்ஸ்க்கு மேலே ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ இதுதான் என்னென்னா பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன். திஸ் இஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா ரியாக்டன் சைடும் ப்ராடக்ட் சைடும் நம்பர் ஆஃப் மோல்ஸ், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ரெண்டு சைடும் பேலன்ஸ்டாக இருக்கணும். அதே டைமு அந்த கெமிக்கல் ஃபார்முலாவில் ரெப்ரசன்ட் பண்ணுற ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணணும். ரியாக்ஷன் எந்த கண்டிஷனில் நடக்குதுங்கிறதையும் நாம் ரெப்ரசன்ட் பண்ணணும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் 2 மார்க் கொஷின். பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன், வாட் இஸ் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு 2 மார்க் கொஷின் கேட்பாங்க. A balanced chemical equation is a simplified representation of a chemical reaction, okay, which describes the chemical composition, physical state of the reactants and products and the reaction condition. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? கெமிக்கல் ஈக்குவேஷனுங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன் தான், கெமிக்கல் ஈக்குவேஷன் தான். அதை சிம்பிளாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம். கெமிக்கல் ரியாக்ஷனை சிம்பிளாக ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு ஃபார்ம் தான் பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன், கெமிக்கல் ஈக்குவேஷன். இது என்னென்னலாம் சொல்லு அப்படின்னா, which describe the chemical composition, physical state of the reactants and productsோட கெமிக்கல் ஃபார்முலா, அதனோட காம்போசிஷன், அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது, சாலிடா, லிக்விடா, கேஸஸ் ஸ்டேட்டாங்கிறது ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் த ரியாக்ஷன் கண்டிஷன், ரியாக்ஷன் எந்த டெம்பரேச்சரில் எந்த ப்ரெஷரில் நடக்குதுங்கிறதையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. இதுதான் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ வாட் இஸ் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன்? A balanced chemical equation is a simplified representation of chemical reactions which describe the chemical composition, physical
chemical composition and physical state of reactants and products and the reaction conditions. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் பேஜ் நம்பர் 138ல் ஸோ நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை சப்ஸ்கிரிப்டில் போடுவோம் இல்லைங்களா. ஸோ சப்ஸ்கிரிப்டில் சாலிட் அண்ட் கேஸ் லிக்விட் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறோம். கெமிக்கலோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் சாலிடாக இருந்தால் எஸ்ஸு, ஸோ லிக்விடாக இருந்தால் எல்லு, கேசியஸ் ஸ்டேட்டில் இருந்தால் ஜி, அக்குவஸ் சொல்யூஷன்னா வாட்டரில் மிக்ஸ் பண்ணியிருந்தால் ஏக்யூ. ஓகேவா? பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 2K gives 2Ks plus 2H2L gives 2KOH plus H2 gas. இதில் பாருங்கள் K அப்படிங்கிறது எப்படி இருக்குது? K in a solid state, potassium in a solid state, water in a liquid state, KOH in a aqueous state, H2 in a gaseous state. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?